10 நிமிஷம் கழியவில்லை. செல்லம்மாள் விழித்து கொண்டாள். மேலெல்லாம் ஏன் நனைந்திருக்கிறது என்று தடவி பார்த்து கொண்டு சிதறிக் கிடந்த ஞாபகத்தை கோவை செய்ய முயன்றாள். தலையை வலிக்கிறது என்றாள் சினுங்கிக் கொண்டே. மேலெல்லாம் பூட்டு பூட்டாக வலிக்குது என்று சொல்லிவிட்டு கண்களை மெதுவாக மூடினாள். மனசை அலட்டிக் கொள்ளாமல் நிம்மதியா தூங்கு, காலையில் சரியா போய்விடும் என்றார். என்று கொண்டு கண்களை மூடியவள், நாக்க வரட்டுது, தண்ணி என்றாள். எழுந்து உட்கார்ந்து கொண்டு, ஏந்திரியாத விழப்போற என்று கொண்டே முதுகை தாங்கியபடி வெந்நீரை ஒரு டம்ளரில் கொடுத்தார். அதை தொட்டு பார்த்துவிட்டு, அது வேண்டாம், பச்சை தண்ணி கொடுங்க, நாக்க வரட்டுது என்றாள். பச்சை தண்ணி குடிக்கப்படாது, வெந்நிதான் உடம்புக்கு நல்லது என்று சொல்லி பார்த்தார். தர்க்கம் பண்ணி அவளை அலட்டுவதை விட குளிர்ந்த ஜலத்தை கொடுத்து விடுவதே நல்லது என்று ஊற்றி கொடுத்துவிட்டு மெதுவாக படுக்க வைத்தார். கண்ணை மூடி சில வினாடிகள் கழித்ததும், உங்களைத்தானே, எப்ப வந்திய, சாப்பிட்டியலா என்றாள். நான் சாப்பிட்டாச்சு, நீ படுத்து தூங்கு, சும்மா ஒன்ன மாத்தி ஒன்ன நினைச்சுக்காதே என்றார் பிரம்மநாயகம் பிள்ளை. பதில் அவள் செவியில் விழுந்தது, பிரக்ஞையில் பதியவில்லை. செல்லம்மாள் தூங்கிவிட்டாள். பிரம்மநாயகம் பிள்ளை கோரை பாயை எடுத்து வாசல் கதவு புறமாக விரித்து கொண்டு, முருகா என்று கொட்டாவியுடன் உட்காரும்போது ஒரு கோழி கூவியது. உலகம் துயில் அகன்றது. பிள்ளை அவர்களுக்கு சற்று உடம்பை சரிக்க இடம் கொடுக்கவில்லை. முழங்காலை கட்டிக்கொண்டே உட்கார்ந்து கொண்டிருந்தார். மனம் மட்டும் தொடர்பற்ற பல பழைய நிகழ்ச்சிகளை தொட்டு தொட்டு தாவிக் கொண்டிருந்தது. பொழுதும் புலர ஆரம்பித்தது. கரிகாய் விற்பனைக்காக தலையில் சுமடு எடுத்துச் செல்லும் பெண்கள், வர்த்தகத்தில் சற்று செயலிருந்ததால் கைவண்டியில் காய்கறி ஏற்றி நரவாகன சவாரி செய்யும் பெண்களின் குரல் பிள்ளை அவர்களை நினைவு கோயிலிலிருந்து விரட்டியது. உள்ளே சென்று குனிந்து கவனித்தார். கொடுங்கையாக மடித்து கன்னத்துக்கு அண்டை கொடுத்து உதடுகள் ஒருபுறம் சுழிக்க அவள் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாள். எழுந்திருந்ததும் வயிற்றுக்கு ஏதாவது சுட சுட கொடுத்தால் நலம் என்று நினைத்தவராய் உள்கட்டுக்குச் சென்று அடுப்பை பற்ற வைத்துவிட்டு புழக்கடைப்புறம் சென்றார். அவர் திரும்பி வந்து, முருகா என்று விபூதியை நெற்றியில் இட்டுக் கொண்டிருக்கையில் செல்லம்மாள் விழித்து எழுந்திருந்து படுக்கையில் உட்கார்ந்து தலையை உதறி கோதி கட்டிக்கொண்டு சினுங்கிய வண்ணம் உள்ளே ஏறிட்டு பார்த்தாள். இப்போ எப்படி இருக்கு, நல்லா தூங்குன போல இருக்க என்றார் பிரம்மநாயகம் பிள்ளை. மேலெல்லாம் அடிச்சு போட்டாப்புல பலகீனமா இருக்குது, பசிக்குது, சுட சுட ஏதாவது இருந்தா தேவல என்று செல்லம்மாள் தலையை சற்று இறக்கி உச்சியை சொரிந்தபடி புருவத்தை நெறித்து கொண்டு சொன்னாள். அடுப்புல கருப்பட்டி காப்பி போட்டிருக்கேன், பல்ல தேய்ச்சி போட்டு சாப்பிட்டா போகுது, பல் தேய்க்க வெந்நி எடுத்து தரட்டுமா என்றார். வெந்நியை எடுத்து புறவாசல வச்சிருங்க, நான் போய் தேய்ச்சிக்கிடுதேன் என்றாள் செல்லம்மாள். நல்ல கதையாத்தான் இருக்கு, நேத்து கிடந்த கிடப்ப மறந்து போனியா, நடமாடப்படாது. உங்களுக்குத்தான் என்ன, வர வர அசிங்கம் கிசிங்கம் இல்லாம போகுது என்று சொல்லிக்கொண்டே சுருட்டி வாரி கட்டிக்கொண்டு எழுந்தாள். கால் தள்ளாடியது. முசு முசென்று இறைத்துக்கொண்டு சுவரில் கைகளை ஊன்றிக் கொண்டாள். பிரம்மநாயகம் பிள்ளை சட்டென்று பாய்ந்து அவளது தோள்பட்டையை பிடித்து கொண்டார். பைய என்ன புறவாசலுக்கு கொண்டு விட்டுருங்க, பல்ல தேக்கட்டும், நிற்க முடியல என்றாள். அவளுடைய விதண்டாவாதத்துக்கு போக்கு கொடுத்து கைத்தாங்களாக புழக்கடையில் கொண்டு போய் அவளை உட்கார வைத்தார். பல்லை தேய்த்துவிட்டு, அப்பாடா அம்மாடா என்ற அங்கலாய்ப்புகளுடன் செல்லம்மாள் மீண்டும் படுக்கையில் வந்து படுப்பதற்குள் உடல் தளர்ந்து விட்டது. படுத்தவுடன் தளர்ச்சியாக கண்களை மூடினாள். பிள்ளை அவர்கள் காப்பி எடுத்து வந்து ஆற்றிக்கொண்டு, பதமா இருக்கு, குடி, ஆறிப்போச்சுன்னு சொல்லாத என்றார். அதற்கு அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. கையமர்த்தினாள். சில நிமிஷங்கள் கழித்து மெதுவாக கண்களை திறந்தாள். சிரமத்துடன் கைகளை ஊன்றிக்கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள். டம்ளரிலிருந்த காப்பியை தொட்டு பார்த்துவிட்டு, சூடே இல்லையே, அடுப்புல கங்கு கிடக்கா, கொஞ்சம் வச்சு எடுத்து வாருங்க என்றாள். அதை அப்படியே வச்சிரு, வேற சூடா இருக்கு தாரேன் என்று வேறு ஒரு பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எடுத்து வந்து தந்தார்.
காப்பியை எடுத்து நெஞ்சுக்கு இதமாக ஒற்றடமிட்டு கொண்டு சாவகாசமாக ஒவ்வொரு மிடராக குடித்து கொண்டிருந்த செல்லம்மாள், நீங்க என்ன சாப்பிட்டிய என்றாள். பழையது இருந்தது, ஒரு உருண்டை சாப்பிட்டேன். நீ காப்பியை சீக்கிரம் குடி, நேரமாகுது. வைத்தியனை போய் பார்த்துக்கிட்டு வாரேன் என்றார். வைத்தியனு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். எனக்கு என்ன இப்ப? வீணா காசை கறியாக்காதீங்க. புளிப்பா எதுவும் தின்னா தேவல. புளிச்ச தோசை மாவு இருந்ததே, அதை என்ன பண்ணிய என்றாள். புளிப்பாவது கத்திரிக்காயாவது. காப்பியை குடிச்சுப்புட்டு படுத்துரு, நான் வைத்தியனை கூட்டிக்கிட்டு வாரேன். நேத்து கிடந்த கிடப்பு மறந்து போச்சு போல என்று எழுந்தார். அந்த காப்பியை ஏன் வீணாக்குறிய? நீங்க சாப்பிடுங்களேன் என்றாள் செல்லம்மாள். வைத்தியனை தேடிச் சென்ற பிரம்மநாயகம் பிள்ளை பஞ்சத்தில் அடிபட்டவன் போன்ற சித்த வைத்திய சிகாமணி ஒருவனை தேடிப் பிடித்து அழைத்து கொண்டு வந்தார். இருவரும் உள்ளே நுழைந்தபோது படுக்கையில் செல்லம்மாளை காணவில்லை. அடுப்பங்கரையில் சொர்ர சொர்ர என்று தோசை சுடும் சப்தம் கேட்டது. வைத்தியரை பாயை விரித்து உட்கார வைத்துவிட்டு, என்னத்த சொன்னாலும் காதல ஏறமாட்டேங்கிறத, இன்னும் என்ன சிறுபிள்ளையா என்று குரல் கொடுத்து கொண்டு உள்ளே நுழைந்தார் பிள்ளை. வேர்க்க விறுவிறுக்க செல்லம்மாள் தன் சக்திக்கு மீறிய காரியத்தில் ஈடுபட்டிருந்தாள். கை நடுக்கத்தால் தோசை மாவு சிந்திக் கிடந்தது. தட்டத்தில் ஒரு தோசை கரிந்து கிடந்தது. அடுத்ததாக வாகாக வரும் என்று எண்ணெய், மிளகாய்ப்பிடி முதலிய உபகரணங்களுடன் தோசைக்கல்லை பார்த்து கொண்டிருந்தாள் செல்லம்மாள். அவரை ஏறிட்டுப் பார்த்து சிரித்தாள். போதும் போதும், சிரிக்காத. வைத்தியர் வந்திருக்கிறார், ஏந்திரி என்று அவள் கையை பிடித்து தூக்கினார். இத கல்லை விட்டு எடுத்து போட்டு வருகிறேன், நீ ஏந்திரி என்று சொல்லிக்கொண்டே வெந்து கொண்டிருந்த தோசையுடன் கல்லை சட்டுவத்தால் ஏந்தி எடுத்து அகற்றினார். நீங்க போங்க, நானே வருதேன் என்று குலைந்த உடையை சீர்திருத்திக் கொண்டு தள்ளாடி பின்தொடர்ந்து வந்து பாயில் உட்கார்ந்தாள். வைத்தியன் நாடியை பரீட்சித்தான். நாக்கை நீட்டச் சொல்லி கவனித்தான். அம்மா, இப்படி இருக்கிறபோது நீங்க எழுந்திருச்சு நடக்கவே கூடாது. உடம்பு இத்து போச்சு, தெகன சக்தியே இல்லையே. இன்னும் 3 நாளைக்கு வெறும் பால் கஞ்சிதான் ஆகாரம். உடம்புக்கு வலு கொஞ்சம் வந்ததும் மருந்து கொடுக்கலாம். காப்பியை கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வையுங்க. காலையிலும் ராத்திரியிலும் பால், மத்தியானமா கஞ்சி. படுக்கையை விட்டு எந்திரிக்கவே கூடாது. ஐயா, மயக்கம் வந்தா இந்த செந்தூரத்தை தேனில் குழப்பி நாக்கில் தடவுங்க. இந்த தைலத்தை மூக்கு தண்டிலும் பொட்டிலும் தடவுங்க. நான் 3 நாள் கழிச்சு வருகிறேன் என்று மருந்துக்கு கையில் 1 ரூபாய் வாங்கிக் கொண்டு வெளியேறினான். பார்த்து பார்த்து நல்ல வைத்தியனை தேடி பிடிச்சாந்திய. பால் கஞ்சி சாப்பிடணுமாம். ஆய், நான் என்ன காய்ச்சக்காரியா? உடம்புல பிளகின இருக்கிறத கண்டுபிடிக்க வைத்தியன் நான் வரணும்? மனுஷான்னா மயக்கம் வர்றதில்லையா? வந்தா வந்த வழியா போகுது என்றாள் செல்லம்மாள். இந்த சமயத்தில் வெளியில் ஐயா ஐயா என்று ஒரு குரல் கேட்டது. என்ன, முனுசாமியா? உள்ளே வா. ஏன் வரலன்னு கேட்டு விட்டாகளாக்கும். வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு குணமில்லை. நேற்று தப்புனது மறுபிழப்பு. நாளைக்கு முடிஞ்சா வருகிறேன் என்று சொல்லு. முனுசாமி, நீ எனக்கு ஒரு காரியம் செய்வாயா? அந்த எதிர்ச்சரகத்தில் ஒரு மாட்டுத் தொழுவம் இருக்குது பாரு, அங்க பால்கார நாயுடு இருப்பார். நான் கொஞ்சம் கூப்பிட்டேன் என்று கூட்டிக் கொண்டு வா என்று அனுப்பினார். என் பேரில் பழிய போட்டு கடைக்கு போகாம இருக்க வேண்டாம். போய் சம்பள பணத்தை வாங்கிட்டு வாருங்க என்றாள் செல்லம்மாள். அடடே, மறந்தே போயிட்டேன். நேத்து புடவை எடுத்தாந்து வச்சேன். உனக்கு எது பிடிச்சிருக்கு பாரு, வேண்டாததை கொடுத்து அனுப்பிடலாம் என்று மூட்டையை எடுத்து வந்து வைத்தார் பிரம்மநாயகம் பிள்ளை. விடியன்னையே மூட்டைய பார்த்தேன், கேட்கணும்னு நினைச்சேன், மறந்தே போச்சு என்று கூறிக்கொண்டே மூட்டையிலிருந்த 3 புடவைகளையும் புரட்டி புரட்டி பார்த்தாள். எனக்கு இந்த பச்சை தான் பிடிச்சிருக்கு, என்ன விலையா என்றாள். அதை பற்றி உனக்கென்ன, பிடிச்சதை எடுத்துக்கோ என்று பச்சை புடவையை எடுத்து அலமாரியில் வைத்துவிட்டு மற்ற 2ஐயும் மூட்டையாக கட்டி சுவரோரத்தில் வைத்தார். கண்ட மாணிக்கு காசை செலவு பண்ணிவிட்டு பின்னால கண்ணை தள்ளிக்கிட்டு நிற்காதீய, நான் இப்பவே சொல்லிவிட்டேன் என்று கண்டிப்பு பண்ணினாள் செல்லம்மாள். வந்த பால்கார நாயுடுவிடம் 3 தினங்களுக்கு சுத்தமான பசும்பாலுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு கடை முதலாளியிடம் தாம் கேட்டதாக 15 ரூபாய் வாங்கி வரும்படியும் சேலை மூட்டையை சேர்ப்பித்து விடும்படியும் முனுசாமியிடம் சொல்லி அனுப்பினார். அன்று பாயில் தலை சாய்க்க ஆரம்பித்ததிலிருந்து செல்லம்மாளுக்கு உடம்பு மோசமாகிக் கொண்டே போயிற்று. க்ஷீணம் அதிகமாயிற்று. மத்தியானம் அவளை கவனித்து சுஷ்ருதை செய்ததன் பயனாக அடுப்பில் கிடந்த பால் கஞ்சி பசை மாதிரி குழு குழு
என்றாகிவிட பிரம்மநாயகம் பிள்ளை அதில் வெந்நீரை விட்டு கலக்கி அவளுக்கு கொடுக்க முயன்றார். பலவீனத்தினால் அரோசிகம் அதிகமாகிவிடவே உடனே வாந்தி எடுத்து விட்டது. ஆனால் குமட்டல் நிற்கவில்லை. செல்லம்மாள் நினைத்து நினைத்து வாயிலெடுக்க ஆரம்பித்தாள். உடல் தளர்ச்சி மிகுந்துவிட மறுபடியும் பழைய கோளாறுகள் தலை தூக்க ஆரம்பித்தன. அருகில் இருந்து கொண்டு காலையும் கையையும் பிடித்து பிடித்து கை ஓய்ந்ததுதான் மிச்சம். பகல் 3 மணிக்கெல்லாம் சோர்வு மேலீட்டால் செல்லம்மாள் மயங்கிக் கிடந்தாள். செத்துப்போய் விடுவோமோ என்ற பயம் அவளுக்கு ஏற்பட்டது. ஒவ்வொரு சமயங்களில் மூக்கும் கையும் குறுக்கு வலித்து இழுத்து வாங்க ஆரம்பித்தன. எனக்கென்னவோ ஒரு மாதிரியா வருது, வேறொரு வைத்தியனை பார்த்தா தேவல என்றாள் செல்லம்மாள். உடம்பு தளர்ந்திருப்பதால் இப்படி இருக்கிறது. சொல்லுகிறபடி ஆடாம அசங்காம படுத்து கிடந்தாத்தானே. பயப்பட வேண்டாம், எல்லாம் சரியா போய்விடும் என்றார் பிரம்மநாயகம் பிள்ளை. அவருக்கும் உள்ளுக்குள் சற்று விபரீதமாகப்பட்டது. கொஞ்ச நேரத்துல பால்காரன் வருவான், பாலை வாங்கி வைத்துவிட்டு டாக்டரை கூட்டிக் கொண்டு வருகிறேன். குன்னத்தூர் அத்தைய வரச் சொல்லி காகிதம் எழுதட்டா என்றார். எழுதி என்னத்துக்கு? அவளால இந்த தூரா தொலைக்கு தன்னந்தனியா வந்துக்கிட முடியுமா? கொஞ்சம் கருப்பட்டி காப்பி சுட சுட போட்டுத்தாரியலா, இந்த வாந்தியாவது சேர்த்த நிற்கும் என்று சொல்லிவிட்டு சற்று கண்ணை மூடினாள். இந்த மாங்கொட்டை துண்டை கொஞ்சம் வாயில ஒதுக்கிக்கோ, நான் காப்பி போட்டு தாரேன் என்று அடுப்பங்கரைக்குச் சென்றார். அவர் அடுப்பை பிரித்துவிட்டு அனலில் சற்று வெந்நீர் இடலாம் என்று தவளை தண்ணீரை அடுப்பேற்றும்போது பால்காரனும் வந்தான். கருப்பட்டி காப்பியை செல்லம்மாள் அருகில் வைத்துவிட்டு பாலை காய்ச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைத்துவிட்டு, நான் போய் டாக்டரை கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்று வெளியே புறப்பட்டார். சுருக்க வந்து சேருங்க, எனக்கு ஒரு படியா வருது என்று மூடிய கண்களை திறக்காதபடி சொன்னாள் செல்லம்மாள். அவ்வளவு தளர்ச்சி. வெளிக்கதவு கிரீச்சிட்டு பிரம்மநாயகம் பிள்ளை புறப்பட்டு விட்டதை அறிவித்தது. அவர் திரும்பி வரும்போது பொழுது கருக்கிவிட்டது. எவரோ ஓர் 1.5 அணா எல்எம்பியின் வீட்டு வாசலில் அவரது வருகைக்காக காத்து காத்து நின்றார். அவரும் வருவதாக காணவில்லை. கவலை கற்பனையால் பல மடங்கு பெருகித் தோன்ற நிலைமையும் விலாசமும் தெரிவித்து உடனே வரும்படி கெஞ்சி கடுதாசி எழுதி வைத்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தார். கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்ததும் அவர் கண்ட காட்சி திடுக்கிட வைத்தது. செல்லம்மாள் முற்றத்தில் மயங்கிக் கிடந்தாள். சற்று முன் குடித்த காப்பி வாந்தி எடுத்து சிதறிக் கிடந்தது. அவசர அவசரமாக விளக்கை ஏற்றினார். வெந்நீரை எடுத்து வந்து அவள் மேல் சிதறிக் கிடந்த குமட்டல்களைக் கழுவி அவளை தூக்கி வந்து படுக்கையில் கிடத்தினார். வைத்தியன் கொடுத்துவிட்டு சென்ற செந்தூரத்தை தேனில் குழப்பி நாக்கில் தடவினார். மூக்கிலும் கால் கைகளிலும் தைலத்தை தடவினார். பிரக்ஞை வரவில்லை. மூச்சு இழையோடிக் கொண்டிருந்தது. மீண்டும் தைலத்தை சற்று தாராளமாக விட்டு உடலில் தேய்த்து மயக்கம் தெளிவிக்க முயன்று கொண்டிருந்தார். அச்சமயம் வெளியே ஒரு ரிக்ஷா வந்து நின்றது. சார், உள்ளே யார் இருக்கிறது என்று குரல் கொடுத்து கொண்டே கைப்பெட்டியும் வறுமையுமாக டாக்டர் உள்ளே வந்தார். நல்ல சமயத்தில் வந்தீர்கள் ஐயா என்று சொல்லிக்கொண்டே அவரை வரவேற்றார் பிரம்மநாயகம் பிள்ளை. இப்போ என்ன என்றபடியே அருகில் வந்து உட்கார்ந்து கையை பிடித்துப் பார்த்தார். வாயை திறக்க முயன்றார். பல் கிட்டிவிட்டிருந்தது. ஒரு நெருப்பெட்டி இருந்தா கொண்டு வாருங்க, ஊசி குத்தணும் என்றார். பிரம்மநாயகம் பிள்ளை அருகில் மாடத்தில் இருக்கும் நெருப்பு பெட்டியை மறந்துவிட்டு அடுப்பங்கரைக்கு ஓடினார். அவர் வருகைக்காக காத்திருப்பதற்காக மோட்டு வலையை பார்க்க முயன்ற டாக்டரின் கண்களுக்கு மாடத்து நெருப்பு பெட்டி தெரிந்தது. எடுத்து ஸ்பிரிட் விளக்கை ஏற்றி மருந்து குத்தும் ஊசியை நெருப்பில் சுட வைத்து சுத்தப்படுத்தினார். கையில் நெருப்புப் பெட்டியுடன் அசடு வழிய வேர்வை வழிய நின்று கொண்டிருந்த பிரம்மநாயகம் பிள்ளையிடம் இடது கையை சற்று விளக்கருகில் தூக்கி பிடித்துக் கொள்ளும்படி சொல்லிவிட்டு மருந்தை குத்தி ஏற்றினார். 2 வினாடிகள் இருவரும் அவளையே பார்த்து கொண்டிருந்தார்கள். செல்லம்மாள் சினுங்க ஆரம்பித்தாள். டாக்டர் மெதுவாக தம்முடைய கருவிகளை எடுத்து பெட்டியில் வைத்தார். கொஞ்சம் சீயக்கா பொடி இருந்தால் கொடுங்கோ என்று கேட்டார். பிரம்மநாயகம் பிள்ளை வேட்டி துவைக்கும் வெள்ளை சவுக்கார கட்டியை கொடுக்க மௌனமாக கை கழுவி விட்டு, தூங்குகிறா போல் இருக்கிறது, எழுப்ப வேண்டாம், எழுந்தால் பால் மட்டும் கொடுங்கள். இம்மாதிரி கேசுகள் வீட்டில் வைத்திருப்பது சௌகரிய குறைச்சல் ஐயா, ஆஸ்பத்திரிதான் நல்லது என்று கூறிக்கொண்டே பெட்டியை தூக்கிக் கொண்டு எழுந்து நடந்தார். பின்தொடர்ந்த பிள்ளை எப்படி இருக்கிறது என்று வினயமாக கேட்க, இப்பொழுது ஒன்றும் சொல்லுவதற்கில்லை, எதற்கும் நாளை காலை வந்து என்னிடம் எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள், பிறகு பார்ப்போம்
இந்த ரிக்ஷாக்காரனுக்கு ஒரு 4 அணா கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே வண்டியில் ஏறிக்கொண்டார். மடியிலிருந்த சில்லறை மனித மாட்டின் மடிக்கு மாறியது. ரிக்ஷா செல்லுவதை பார்த்து நின்றுவிட்டு உள்ளே திரும்பினார். செல்லம்மாள் தூங்கிக் கொண்டிருந்தாள். பிரம்மநாயகம் பிள்ளை ஓசைப்படாமல் அருகில் வந்து உட்கார்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தார். தொட்டால் விழித்து விடுவாளோ என்ற அச்சம். அவளுடைய நெஞ்சின் மேல் ஓர் ஈ வந்து உட்கார்ந்தது. மென்மையான துணியின் மேல் அதற்கு உட்கார்ந்திருக்க பிரியமில்லை. மறுபடியும் பறந்து வட்டமிட்டு அவளுடைய உள்ளங்கையில் உட்கார்ந்தது. மறுபடியும் பறந்து எங்கு அமர்வது என்று பிடிபடாதது போல வட்டமிட்டு பறந்தது. கடைசியாக அவளுடைய உதட்டின் மேல் உட்கார்ந்தது. துப்பு என்று துப்பிக்கொண்டு உதட்டை புறங்கையால் தேய்த்தபடி செல்லம்மாள் விழித்து கொண்டாள். சற்று நேரம் அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். உங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லை, என்னை இப்படி போட்டுட்டு போயிட்டியலே என்று கடிந்து கொண்டாள். நான் இல்லாமல் இருக்கப்போ நீ எந்திரிச்சு நடமாடலாமா என்று சொல்லிக்கொண்டே அவள் கன்னத்தை தடவி கொடுத்தார். நான் செத்துத்தான் போவேன் போலிருக்கு, வீணா தடபுடல் பண்ணாதீய என்று சொல்லிவிட்டு கண்ணை மூடினாள். உடம்பில் தளர்ச்சியாக இருக்கிறதால் தான் அப்படி தோணுது, காலை பிடிக்கட்டா என்று மெதுவாக தடவி கொடுத்தார். அப்பாடா, மேலெல்லாம் வலிக்குது, உள்ளுக்குள்ளே ஜில்லுன்னு வருது, என் கையை பிடிச்சுக்கிட்டு பக்கத்திலேயே இருங்க என்று அவர் கையை செல்லம்மாள் தன் 2 கைகளாலும் பிடித்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள். சற்று நேரம் பேசாமல் இருந்துவிட்டு, அம்மைய பார்க்கணும் போல இருக்கு என்று கண்களை திறக்காமலே சொன்னாள். நாளைக்கு உடனே வரும்படி தந்தி கொடுத்தா போகுது, அதுக்கென்ன பிரமாதம் என்றார் பிள்ளை. அவருக்கு பயம் தட்டியது. பிரக்ஞை தடம் புரண்டு விட்டதா? துட்ட வீணாக்க வேண்டாம், கடுதாசி போட்டா போதும், அவ எங்க வரப்போறா, நாளைக்காவது நீங்க கடைக்கு போங்க என்றாள் செல்லம்மாள். நீ கொஞ்சம் மனசை அலட்டிக்காம படுத்துக்கோ என்று சொல்லிக்கொண்டே அவள் கைப்பிடிப்பிலிருந்து தமது வலது கையை விடுவித்துக் கொண்டு நெற்றியை தடவி கொடுத்தார். வலிக்குது, தாகமாயிருக்கு, கொஞ்சம் வெண்ணி என்றாள். வெண்ணி வயத்த பெறட்டும், இப்பதானே வாந்தி எடுத்தது என்றார் மெதுவாக. மெதுவாக அவள் கைகள் 2ஐயும் பிடித்து கொண்டு முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். செல்லம்மாளுக்கு காலையில் இருந்த முகப்பொலிவு மங்கிவிட்டது. உதடுகள் சற்று நீலம் பாரித்து விட்டன. அடிக்கடி வறட்சியை தவிர்க்க உதட்டை நக்கிக் கொண்டாள். நெஞ்சில் என்னமோ படபடன்னு அடிக்குது என்றாள் மறுபடியும். எல்லாம் தளர்ச்சியின் கோளாறுதான், பயப்படாதே என்று நெஞ்சை தடவி கொடுத்தார். ஒரு வினாடி கழித்து, பசிக்குது, பாலை தாருங்க, நான் தூங்குதேன் என்றாள் செல்லம்மாள். இதோ எடுத்து வாரேன் என்று உள்ளே ஓடிச் சென்றார் பிரம்மநாயகம் பிள்ளை. பால் திரைந்து போயிருந்தது. அவருக்கு திக்கென்றது. மாடத்திலே உலர்ந்து போன எலுமிச்சம் பழம் இருந்தது. அதை எடுத்து வெந்நீரில் பிழிந்து சர்க்கரையிட்டு அவள் அருகில் கொண்டு வந்து வைத்துக்கொண்டு உட்கார்ந்தார். சற்று நேரம் சூடான பானகத்தை குடிக்கும் பக்குவதற்கு ஆற்றினார். செல்லம்மா என்று மெதுவாக கூப்பிட்டார். பதில் இல்லை. மூச்சு நிதானமாக வந்து கொண்டிருந்தது. செல்லம்மா, பால் தெரஞ்சு போச்சு, பானகம் தாரேன், குடிச்சுப்புட்டு தூங்கு என்றார். ஆகட்டும் என்பது போல் அவள் மெதுவாக அசைத்தாள். சிறு தம்ளரில் ஊற்றி மெதுவாக வாயில் ஊற்றினார். 2 மடக்கு குடித்துவிட்டு தலையை அசைத்து விட்டாள். ஏன் விளக்க? விக்கலுடன் உடல் குலுங்கியது. நெஞ்சு விம்மி அமர்ந்தது. காலும் கையும் வெட்டி வாங்கின. அதிர்ச்சி ஓய்ந்ததும் பிள்ளை பானகத்தை கொடுத்தார். அது இருபுறமும் வழிந்துவிட்டது. பாத்திரத்தை மெதுவாக வைத்துவிட்டு தொட்டு பார்த்தார். உடல்தான் இருந்தது. வைத்த கையை மாற்றாமல் பூதாகாரமாகச் சுவரில் விழுந்த தனது சாயையை பார்த்தார். அதன் கைகள் செல்லம்மாள் நெஞ்சை தோண்டி உயிரை பிடுங்குவன போலிருந்தன. சித்த வைத்தியன் கொடுத்த மருந்தில் மிஞ்சி கிடந்தவற்றை உடம்பில் பிரயோகித்துப் பார்த்தார். இனிமேல் ஆவது ஒன்றுமில்லை என்பது தெரிந்தும் தவிட்டு ஒற்றடம் கொடுத்துப் பார்த்தார். அவரது நெற்றியின் வியர்வை அந்த உடலின் கண் இமையில் சொட்டியது. அரைக்கண் போட்டிருந்த அதை நன்றாக மூடினார். குரக்கு வலி இழுத்த காலை நிமிர்த்திக் கிடத்தினார். கைகளை நெஞ்சில் மடித்து வைத்தார். அருகில் உட்கார்ந்திருந்தவர் பிரக்ஞையில் தளதளவென்று கொதிக்கும் வெந்நீரின் அழைப்பு கேட்டது. உள்ளே சென்று செல்லம்மாள் எப்போதும் குளிக்கும் பருவத்துக்கு பக்குவப்படுத்தினார். உடலை எடுத்து வந்தார்.
செல்லம்மாள் இவ்வளவு கனமில்லையே, என்னமா கணக்கிறது என்று எண்ணமிட்டார். தலை வசப்படாமல் சரிந்து சரிந்து விழுந்தது. கீழே உட்கார வைத்து நின்று தமது முழங்காலில் சாய்த்து வைத்து தவளை தண்ணீர் முழுவதையும் விட்டு குளிப்பாட்டினார். மஞ்சள் இருக்கும் இடம் தெரியாததனால் அதற்கு வசதியில்லாமல் போய்விட்டது. மேல் துணியை வைத்து உடலை துவட்டினார். மீண்டும் எடுத்துக்கொண்டு வந்து படுக்கையில் கிடத்தினார். அவளுக்கு என வாங்கிய பச்சை புடவையை அந்த உடலில் சுற்றிக் கட்டினார். நெற்றியில் விபூதியும் குங்குமமும் இட்டார். தலைமாட்டின் அருகில் குத்துவிளக்கை ஏற்றி வைத்தார். எப்பொழுதோ ஒரு சரஸ்வதி பூஜைக்கு வாங்கின சாம்பிராணி ஞாபகம் வந்தது. கனல் எடுத்து வந்து வைத்து பொடியை தூவினார். நிறை நாழி வைத்தார். செல்லம்மாள் உடம்புக்கு செய்ய வேண்டிய பவித்திரமான பணிவிடைகளை செய்து முடித்துவிட்டு அதையே பார்த்து நின்றார். கூடத்தில் மூச்சு திணறுவது போலிருந்தது. வெளிவாசலுக்கு வந்து தெருவில் இறங்கி நின்றார். ஊசிக் காற்று அவர் உடம்பை வருடியது. வானத்திலே தெரிகிட்டுச் சிதறிக் கிடந்த நட்சத்திரங்களில் திரிசங்கு கிரக மண்டலம் அவர் கண்ணில் பட்டது. அவருக்கு வானசாஸ்திரம் தெரியாது. சங்கு மண்டலத்தின் கால் தூரத்தில் தெரிந்த கருப்பு ஊசி கோபுரத்தில் மாட்டிக்கொண்டு அஸ்தமிக்கவோ உதயமாகவோ முடியாமல் தவித்தது. அருகில், ஐயா என்றான் முனிசாமி. முதலாளி கொடுத்தாங்க என்று நோட்டுகளை நீட்டினான். அம்மாவுக்கு எப்படி இருக்கு என்றான். அம்மா தவறி போயிட்டாங்க. நீ இந்த நோட்டை வச்சுக்க. ஒரு தந்தி எழுதித்தாரேன், அதை கொடுத்துவிட்டு முதலாளி ஐயா வீட்டிலே சொல்லு. வரும்போது அம்பட்டனுக்கும் சொல்லிட்டு வா என்றார். நிதானமாகவே பேசினார். குரலில் உளைச்சல் தொனிக்கவில்லை. பிரமித்துப் போன முனிசாமி தந்தி கொடுக்க ஓடினான். பிரம்மநாயகம் பிள்ளை உள்ளே திரும்பி வந்து உட்கார்ந்தார். கனலில் மீண்டும் கொஞ்சம் சாம்பிராணியை தூவினார். அந்த ஈ மறுபடியும் அந்த உடலின் முகத்தில் வட்டமிட்டு உட்கார்ந்தது. பிரம்மநாயகம் பிள்ளை அதை உட்காரவிடாமல் விரட்டுவதற்கு விசிறியால் மெதுவாக வீசிக்கொண்டே இருந்தார். அதிகாலையில் மனசில் வருத்தமில்லாமல் பிலாக்கணம் தொடுக்கும் ஒரு பெண்ணின் அழுகையில் வெளிப்பட்ட வேஷத்தை மறைப்பதற்கு வெளியில் இரட்டைச் சங்கு பிலாக்கணம் தொடுத்தது.